ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக 2000 வருடங்களுக்கு முன்பதாக சிலுவையிலே நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும், உலகத்தின் சகல ஜனங்களையும் பாவங்களையும் போக்கும்படியாக சிலுவையிலே அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் அவருடைய இரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட்டது. அந்த ஜீவனுள்ள இரத்தம் இன்றும் பேசி கொண்டிருக்கிறது. இன்றும் பாவிகளை மீட்க வல்லமை உள்ளதாக இரத்தமாக இருக்கிறது. அவர் நமக்காக உயிரோடு எழுந்தார். இப்பொழுது நமக்காக ஒரு ஸ்தலத்தை அவர் அங்கே பரலோகத்திலே ஆயத்தம் பண்ணிவிட்டார். நம்மளை அங்கே கொண்டு போய் சேர்க்க வேண்டியது தான் அவருடைய பொறுப்பு. அதற்காகத்தான் நம்மளை எல்லாத்தையும் தேவன் முன்குறித்து உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே நம்மளை எல்லாம் தெரிந்து கொண்டு நம்மளை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். நம்மளை குறித்து எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் அவர். அதனால தான் உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டு இந்த நாளிலே நம்ம அந்த காரியங்களை குறித்து நம்ம சிந்திக்கும்படியாக இந்த நாள் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இந்த நாள் தான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அரைஞ்சாங்களா அப்படின்னு இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த நாளில் உலகத்தில் அப்படி கொண்டு வந்ததுனால நம்மளும் அந்த நாளில் என்ன செஞ்சுக்கிறோம், விசேஷித்து கொள்கிறோம். நாட்களை விசேஷித்து கொள்கிறவர்கள் தேவனுக்காக அதை விசேஷித்து கொள்கிறாங்க. அதில் தப்பு என்று கிடையாது. ஆனாலும் இந்த காரியங்கள் எல்லாமே ரோமருடைய அந்த அவங்களுடைய கலாச்சாரங்கள் அதெல்லாம் அதில் சேர்ந்து இது நமக்கு இந்த பண்டிகை, இந்த 40 நாள் உபவாசம்லாம் வருது பார்த்திங்களா. இப்போ லென்த் டேஸ்லாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் அந்த ரோம கடவுள்களுக்காக செய்யப்பட்டது தான். அதை இதோடு சேர்த்து என்ன பண்ணிட்டாங்க, இணைச்சி விட்டுட்டாங்க. அதனால் சரி, அவங்க உபவாசம் பண்ணுனா அது ஆண்டவருக்காக செய்கிறாங்க. இந்த நாளை நியமித்து கொள்கிறவங்க தேவனுக்காக நியமித்து கொள்கிறாங்க. அதில் தப்பு எதுவும் இல்லை. அதனால் இந்த நாள் நம்மளுக்கு எல்லாருக்கும் விடுமுறை நாளாக இருக்கிறதுனால இந்த நாள் எல்லோரும் வருவதற்கு வசதியாக இருக்கிறதுனால இந்த நாளில் நம்ம தேவன் நமக்கு செய்ததான அந்த நன்மையை நம்ம நினைக்கும்படியாக நம்ம வந்திருக்கிறோம். அதனால் இந்த நாளிலே தேவனனை சற்று நேரம் இயேசு கிறிஸ்துவை யாவே செய்ததான அந்த தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய யெஷுவாவை இந்த உலகத்திலே அனுப்பி நம்மேல் அவர் அன்பு கூர்ந்ததை இந்த நாளிலே நாம் நினைக்கும்படியாக நாளிலே நம்ம வந்திருக்கிறோம். ஆகையினால் இந்த நாளிலே என்னோடு கூட நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. அந்தப்படி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே? இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படியெனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாயிருக்கிறார். இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாயிருக்கிறது. தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாயிருக்கிறது. எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாத படிக்கு அப்படி செய்தார். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள்.
எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாயிருக்கிறார். ஆமேன். ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த வார்த்தையினாலே தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக அவரிடத்தில் நாம் வேண்டுவோம். ஹல்லேலூயா. எங்கள் பரலோக பிதாவே, இந்த வேளையிலே நீர் எங்களோடு கூட பேசும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுடைய சிந்தைகளையும் எங்களுடைய எண்ணங்களையும் நீங்கள் ஆளுகை செய்வீராக. வேதத்தின் மகத்துவங்களை நீர் எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறீர். அதை ஒரு நாள் நாங்கள் அந்நிய காரியமாக எண்ணாதபடிக்கு இந்த நாளிலே நாங்கள் வாழ்ந்தடைந்திருக்கும்படியாக, நாங்கள் வாழ்ந்து சுகித்திருக்கும்படியாக கர்த்தாவே எங்களுக்காக அனுப்பப்பட்டதான அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி நாங்கள் இந்த வேளையிலே அறிந்து கொள்ளும்படியாக தேவரே கர்த்தருடைய ஆவியானவர் நீர் எங்களுக்கு ஒத்தாசை தரும்படியாக இந்த வேளையிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய எண்ணங்களை சிந்தைகளை கர்த்தருடைய ஆவியானவர் நீர் ஆளுகை செய்வீராக. எங்களுடைய ஆவியிலே இந்த வார்த்தைகள் இறங்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, சிலுவையை பற்ற உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிற நமக்கோ அது எப்படி இருக்கிறது? தேவ பலனாயிருக்கிறது. 31வது வசனத்தில் பார்க்குறோம், அவரேனா யாரு? அந்த யெஷுவா, இயேசு கிறிஸ்து தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாய் இருக்கிறார். அவரால் தான் நம்மளுக்கு இந்த மேன்மை கிடைத்தது. அதிலே நீங்கள் பார்க்கிற பொழுது 29வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாத படிக்கு. நம்ம ஒரு நாள் பெருமை பாராட்ட முடியாது. மற்றவங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் பாரு எங்களை தெரிஞ்சுக்கிட்டாரு, நாங்கள் இப்படிப்பட்டவங்களா இருந்தோம், அதனால தான் எங்களை ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, தெரிஞ்சுக்கிட்டாருன்னு நம்மளை குறித்து நம்ம மேன்மை பாராட்டாத படிக்கு, பெருமையாக நினைக்காத படிக்கு தான் ஆண்டவர் என்ன செய்தாரா, அப்படி பண்ணினார். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் மீட்பும் பரிசுத்தமாய் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இதில் நம்ம பார்க்கும் பொழுது சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. கெட்டு போகிறவர்களுக்கு, அழிந்து போகிறவர்களுக்கு அவங்களுக்கு எப்படி இருக்குதா, இது சிலுவை அவங்களுக்கு பைத்தியத்தை போல காணப்படுகிறது. அந்த நாட்களிலே வாழ்ந்ததான யூதர்கள், இயேசு கிறிஸ்து ஏறக்குறைய 2000 வருடங்களுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், மனிதனாக அந்த இஸ்ரவேல் நாட்டிலே அங்கே இருந்த பொழுது, அவர் மனிதனாக சஞ்சரித்த பொழுது கடைசியாக அவருக்கு கொடுக்கப்பட்டதான மரணம் சிலுவை மரணம். அப்போ அவருடைய காலத்திலே வாழ்ந்ததான யூதர்கள், அவர்களுக்கு முன்பதாக இந்த சிலுவை எப்படிப்பட்டதாக இருந்ததா, ஒரு பைத்தியத்தை போல அவங்களுக்கு காணப்பட்டது. அதில் பார்க்கிறோம் 22வது வசனத்தில், யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். அந்த நாட்களில் யூதர்கள், கிரேக்கர்கள், பலதரப்பட்டதான ஜாதி ஜனங்கள் எல்லாம் அந்த எருசலேமில் வந்து அவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு யூதர்களுக்கு எப்படியா தோணுச்சா, இது பைத்தியம் போல. அல்லாவிட்டால் நீங்கள் 24வது வசனத்தில், யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவபலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். 23ல் கடைசியில் பார்த்தீங்கன்னா, யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். அப்போ யூதர்கள் பார்வையில் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார், இயேசு கிறிஸ்து இடரலாக இருந்துச்சு. அவரை பார்த்து இடறி போயிட்டாங்க. ஏன் அவங்க இடறினாங்க அப்படின்னா, இந்த யூதர்கள் அவங்களுக்கு ஒரு பெருமை. என்ன பெருமை? நாங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதி. அவங்கள தேவன் என்ன செய்தார், தெரிந்து கொண்டார். யூத குலத்தை தேவன் தெரிந்து கொண்டார். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் என்ன செய்தார், தன்னுடைய ஜனங்களாக இருக்கும்படியாக தெரிந்து கொண்டார். இன்றைக்கும் அவங்களுக்கு என்ன பெருமை தெரியுமா, நாங்களாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், எங்களுக்கும் யெகோவாவாகிய தேவனுக்கும் நேரடியதான தொடர்பு இருக்கிறது, எங்களுக்கு வேற யாருமே தேவையில்லை, இயேசு கிறிஸ்து எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கும் அவங்களுக்குள்ளார அந்த பெருமை இருக்குது. ஆண்டவர் அவங்களுக்குன்னு எழுதி கொடுத்ததான அந்த மோசே மூலமாக எழுதி கொடுத்ததான அந்த சட்டங்களை, அதை தான் அவங்க இன்றைக்கி என்ன செய்வாங்க, கடைப்பிடிப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு பெருசு, சட்டம் கடைப்பிடிக்கணும். அந்த பாரம்பரிய இதுபடி நாம் ஆலயத்துக்கு போகணும்,
அந்த சட்ட புஸ்தகங்களெல்லாம் வாசிக்கணும், சிறு வயதிலிருந்தே அதை கற்றுக்கொள்ளணும், அதை செய்ய வேண்டியதான அந்த சம்பிரதாயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நம்ம கரெக்டாக செய்யணும். அந்த கரெக்டாக உபவாசிக்கணும், அந்த பஸ்கா பண்டிகையை கரெக்டாக அனுசரிக்கணும். நிறைய பண்டிகைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு, அந்த பண்டிகைகள் எல்லாம் நம்ம என்ன செய்யணும், கரெக்டாக அனுசரிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த யூதர்கள் அதில் தான் ரொம்ப வைராக்கியம் பிடித்தவங்களா, மத வைராக்கியம் அவங்களுக்கு உண்டு. அப்படிப்பட்டவர்களாகத்தான் யூதர்கள் இருந்தாங்க. அவங்க இயேசு கிறிஸ்துவை தங்களை மீட்க வந்ததான மேசியாவாக அவங்க என்ன செய்யலை, ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் அவங்க ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னா, இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, யூதர்கள் அடையாளத்தை என்ன செய்தாங்க, கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? யூதர் மேசியா, அதை இயேசு கிறிஸ்து அவங்கள மீட்க வந்த மேசியாவாக இருக்கணும்னா அவங்க என்ன பண்ணணும்? இப்போ அந்த இயேசு கிறிஸ்து பிறந்ததான நாட்களிலே அந்த யூதேய தேசம் ரோமருடைய சிறையிருப்பில், ரோமருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளார இருந்தது. ரோமர் தான் அவங்கள ஆண்டாங்க. அதனால் இவங்க என்ன யோசித்தாங்க, நம்மளுக்கு வர்ற மேசியா இந்த ரோமருடைய கையிலிருந்து நம்மளை என்ன செய்யணும், மீட்டு அவர் தான் ராஜாவாக என்றென்றைக்கு என்ன செய்யணும், இருக்கணும். அந்த வருகிறதான ராஜா தனக்குன்னு ஒரு படையை வச்சிருக்கணும். அங்கங்கே போய் என்னெல்லாம் சண்டை நடக்குதோ அது எல்லாத்தையும் போய் பண்ணி எல்லாம் இவர் போய் ஒரு தலைவனாக நின்று எல்லாரையும் என்ன செய்யணும், தனக்கு பின்னாடி வர வச்சு அந்த தங்களுக்கு எதிராக இருக்கிறதான அந்த ரோம சேவர்கள் எல்லாரையும் அடித்து, அந்த ரோமருக்கு ராஜாவாக இருக்கிறவங்கள எல்லாத்தையும் அடித்து இவர் ராஜாவாக தங்களுக்கு உயர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி இவங்க என்ன செய்தாங்க, இந்த யூதர்கள் எண்ணினார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து யூதருடைய ராஜாவாக தான் வந்தார். ஆனாலும் அவர் என்ன செய்தார், அவருக்கு கிடைத்தது கடைசியில் என்னது கிடைத்தது, சிலுவை மரணம் தான் கிடைத்தது, சிலுவை தான் கிடைத்தது. அந்த சிலுவைன்னு சொல்லுது அவங்களுக்கு அவங்களுடைய பார்வையில் ஒரு சாபமான சாவு. அது அப்படிப்பட்டதான சாவு தான் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ அதனால அவங்க இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, மேசியாவாக அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன்னா அவங்க இயேசு கிறிஸ்துக்கிட்ட இருந்து, மேசியாவாக வந்ததான இயேசு கிறிஸ்துக்கிட்ட இருந்து அடையாளத்தை தேடினார்கள். எப்படியாவது நம்மளை என்ன செய்ய மாட்டாங்களா, இந்த ரோமருடைய அடிமைத்தனத்திலேருந்து நம்மளை மீட்டு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நினைத்தாங்க. அடுத்தது இவங்களுக்கு ரட்சிப்பு, இப்போ நம்மளுக்கு இயேசு கிறிஸ்து மூலமாக தான் ரட்சிப்பு இல்லையா, ஆனால் அவங்களுக்கு ரட்சிப்பு தேவையில்லையே. அவங்க அப்படி நினச்சாங்க அப்படின்னா, அவங்களுக்கு பொறுத்த மட்டுக்கு ரட்சிப்பு என்பது எதன் மூலமாக வருகிறது, அந்த நியாயப்பிரமாணத்தை எல்லாம் நம்ம என்ன செய்யணும், அந்த கட்டளைகள்லாம் இருக்குல்ல, 10 கட்டளைகள் அதெல்லாம் இருக்குது. அந்த கட்டளை புஸ்தகங்கள் எல்லாம் மோசே மூலமாக என்ன செஞ்சுருக்கிறார், ஆண்டவர் அவங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கார். அதுதான் அவங்களுக்கு ரொம்ப ப்ரெஷியஸாக இருந்தது. அதெல்லாம் அவங்க படித்து அதில் இருக்கிறதா என்ன செய்யணும், அவங்க கடைப்பிடிப்பாங்க. பரிசுத்த நாளை என்ன செய்யணும், பரிசுத்தமாக அந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக. அப்படி ஆசரிக்காதவங்கள கல்லெறிஞ்சு என்ன செய்யணுமா, கொல்லணும்னு சொல்லியிருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்தப்போ என்ன பண்ணார், அவர் அந்த ஓய்வு நாளில் என்ன பண்ணார், ஒரு சூமின கையுடைய மனுஷனுக்கு என்ன சுகத்தை தந்தார். அடுத்தது 18 வருஷமாய் அந்த கூன் முதுகு ஒரு பெண், அவளுக்கு எப்படி இருந்துச்சு, முதுகு அப்படியே கூன் முதுகாக இருந்துச்சு. அவங்களுக்கு என்ன செய்தார் ஆண்டவர், அவளை விடுதலையாக்கினார், சுகத்தை தந்தார். இப்படி அநேக காரியங்களை, அற்புதங்களை எல்லாம் அவர் என்ன செய்தார். இப்போ மேசியாவாக வரணும்னா, இவங்களுடைய மேசியாவாக வரணும்னா, இவங்களுடைய ராஜாவாக வரணும்னா, இவங்க அனுசரிக்க வேண்டியதான அந்த பிரமாணங்களை எல்லாம் என்ன செய்யணும், அந்த ராஜாவும் கடைப்பிடிக்கணும்ல. இவர் என்ன செய்கிறாரு, அதையெல்லாம் மீறுறாரு அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு உள்ளார ஒரு பார்த்து அவங்க இடறி போயிட்டாங்க. நம்மளை எப்படியாச்சும் மீட்க வர்ற ராஜாவாக இருக்கணும்னா இவங்க என்ன செய்யணும், இதெல்லாம் கடைப்பிடிக்கணுமே. ஆனால் இவர் என்ன செய்கிறாரு, அந்த நாளில் தான் பர்பஸாக என்ன செய்கிறாரு, போய் அற்புதங்கள் அதிசயங்கள்லாம் செய்கிறாரு. உடனே இவங்க போய் கேட்குறாங்க. நீங்கள் அந்த சுவிசேஷ புஸ்தகங்களில் நீங்கள் வாசித்தீங்கன்னா அதை தெரியும். அவங்கள பார்த்து கேட்குறாங்க, ஜனங்களை பார்த்து, ஏமா அவங்களுக்கெல்லாம் வாரத்தில் 6 நாள் மீதி நாள்லாம் இருக்குதுல்ல, அந்த நாளில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், உங்களை சுகப்படுத்தி கொள்ளலாமே, நீங்கள் ஏன் இந்த ஓய்வு நாளில் தான் நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா அப்படின்னு சொல்லி அந்த வந்த ஜனங்களை பார்த்து அவங்க கேட்குறாங்க. அப்படின்னா அவங்களால தாங்க முடியாது, அந்த பரிசுத்த நாளை, அந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கலைன்னா என்ன செய்ய முடியாது, அவங்களால தாங்க முடியாது. அப்போ தான் இயேசு கிறிஸ்து கேட்குறாரு, சரி இப்போ நான் செய்தது உங்களுக்கு தவறு என்றால், இப்போ ஏதோ ஒரு மாடு ஒரு எதுலையாவது சேத்துக்குள்ளேயோ எதுலையோ விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, கிணத்துல தான் விழுந்துருச்சு, நீங்கள் அந்த அந்த ஓய்வு நாளாக இருக்குது அப்படின்னு சொல்லி விட்டுடுவீங்களா? நீங்கள் என்ன செய்ய மாட்டோம், விட மாட்டோம். அதை போல தான் இந்த 18 வருஷமாக இவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, பிசாசானவன் இவங்களை கட்டி வச்சு இருந்தாங்க. ஆகையினால
பிசாசினாலே கட்டப்பட்டதான ஒரு ஆபிரகாமின் சந்ததியில் வந்ததான ஆபிரகாமின் குமாரத்தி இப்படி போய் கட்டி போய் கிடக்கலாமா? ஆகையினால தான் நான் என்ன செய்தேன், இந்த காரியத்தை செய்தேன்னு சொல்லி அவங்க இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு பதில் அளிக்கிறார். அப்போது முதலாவது அவங்க அந்த பரிசுத்த நாளை என்ன செய்ய, அந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கலை, அது அவங்களுக்கு இதாக இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த நியாய சாஸ்திரிகள், பரிசேயர், இவங்க எல்லாமே இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்து அப்பப்போ அது இது கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு, ரொம்ப கண்டித்து தான் நீங்கள் பேசுகிறாரு. நீங்கள் இதிலெல்லாம் தசமபாகம் தரலாம், ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தேவையானதை விட்டுட்டு வேண்டாதெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கிறீங்க, பிடிச்சிக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லி அவங்கள கண்டித்து அந்த இடத்துல அவர் பேசுகிறார். நீங்கள் லூக்கா 11வது அதிகாரத்தில் 11வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறப்போ வேத பாரகர், பரிசேயர் எல்லாரும் அவங்கள்ட்ட வந்து அவர்கிட்ட கேள்விகளை கேட்குறாங்க. ஏன்னா இவங்களுக்கு எல்லாத்துக்குமே அவர் செய்கிற காரியங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப இடரலாகவே இருக்குது. அதனால் வந்து நேரடியாகவே கேட்குறாங்க. அப்போ வந்து 38வது வசனத்தில் நம்ம பார்க்குறப்ப 37லேயே நம்ம படிக்கிறப்ப, பரிசேயன் ஒருவன் தன்னுடனே கூட அவர் பகர் போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்குறாங்க, பரிசேயர் ஒருவர் நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி சாப்பிட்ணுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. உடனே கர்த்தர் அவனை நோக்கி, பரிசேயராகிய இல்லை, அதுக்கு முன்னாடி அவர் போஜனம் பண்ணுகிறதற்கு முன் கை கழுவாமல் இருந்ததை பரிசேயன் கண்டு ஆச்சரியப்பட்டான். அவர் என்ன செய்யலையா, கை கழுவலை, கை சுத்தமாக தான் இருக்குது. இப்போ நம்ம கூட சொல்கிறோம்ல, ஒரு இடத்துல சாப்பிடுங்க கை கழுவுங்கன்னு கொடுப்பாங்க தண்ணி, இல்லை எங்கள் கை ஏற்கனவே சுத்தமாக தான் இருக்குது, அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சிடறோம், சாப்பிட்டோம். இதெல்லாம் ஒரு குற்றம் இவங்களுக்கு. என்ன இவர் இப்படி கை கழுவாமல் இவர் சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ரொம்ப இடறி போய் அவர்கிட்ட கேட்குறாங்க. பரிசேயராகிய நீங்கள் ஏன் நீங்கள் கை கழுவாமல் நீங்கள் சாப்பிட்றீங்களேன்னு கேட்ட உடனே அவர் சொல்கிறாரு, பரிசேயராகிய நீங்கள் போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை என்ன செய்கிறீங்க, வெளிப்புறம் மட்டும் நல்லா பளபளன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லி வெளிப்புறத்தை நீங்கள் சுத்தமாக்குகிறீர்கள், ஆனால் உங்கள் உள்ளம் எப்படி இருக்கிறது, கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து சொல்கிறாரு, மதிகேடரே, ஃபூல் அப்படின்றார். மதிகேடன் அவன் கூப்பிட்டுருக்குறாங்க, பரிசேயன் வீட்டுக்கு தான் சாப்பிட போயிருக்கிறாரு. இப்போ அந்த இடத்துல அவங்களே பார்த்து மதிகேடரேன்னு சொன்னால் எப்படி இருக்கும் நம்மளுக்கு, முட்டாளு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறாரு. சொல்லிட்டு வெளிப்புறத்தை உண்டாக்கினவர் உட்புறத்தையும் என்ன செய்திருக்கிறார், உண்டாக்கியிருக்கிறார்ல, உங்களுக்கு உண்டானவைகளில் நீங்கள் என்ன செய்யுங்க, பிச்சை கொடுங்க, அப்பொழுது சகலமும் உங்களுக்கு சுத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நல்ல காரியங்களை நீங்கள் செய்யுங்க, அதை விட்டுட்டு இந்த பாரம்பரியமான இப்படி வெளிப்பிரகாரமாக தெரிகிற இந்த காரியங்களையே நீங்கள் கை கழுவணுமா, அதை செஞ்சோமா, இதை செஞ்சோமான்னு சொல்லி இதையே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. வெளியிலேருந்து போயிட்டு வந்தவனை கையை காலெல்லாம் கழுவுனியாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க, உள்ளம் எப்படி இருக்கிறது, அது தூய்மையாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்தது பரிசேயரை பார்த்து அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா ஒற்றலாம், மறிக்கொழுந்து முதலிய சகலவித பூண்டுகளிலும் தசம பாகம் கொடுக்குறீங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்க, சீரகம் முதற்கொண்டு என்ன செஞ்சிடுறீங்க, எல்லாத்துலேயும் மிளகு சீரகம் வீட்டில் வந்து என்னென்னலாம் இருக்குதோ அதுலலாம் முதற்கொண்டு நான் கரெக்டாக என்ன செய்கிறேன், ஆண்டவர் கொடுக்குற காரியத்தில் நான் கரெக்டாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு அதிலெல்லாம் என்ன செஞ்சிடறது, போய் நீங்கள் தசம பாகம் கொடுக்குறீங்க. நியாயத்தையும் தேவனுடைய அன்பையும் நீங்கள் என்ன செஞ்சிடுறீங்க, விட்டு விடுறீங்க. ஆண்டவர் கொடுக்குறீங்க, அதெல்லாம் எதுக்காக கொடுக்குறீங்க, கடமை. ஐயோ கட்டளை, அதை செய்யலைன்னா என்ன ஆயிரும் நம்மளுக்கு, தசம்பாகம் நம்ம கொடுக்கலைன்னா ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படியாக உங்களுடைய தசம்பாகங்களை காணிக்கைகளாம் ஆலயத்துக்கு கொண்டு வாங்க, நீங்கள் இல்லைனா என்னை வஞ்சிக்கிறீங்கன்னு சொல்லி அதில் தீர்க்கதரிசினால் எழுதப்பட்ட வசனங்கள் இருக்குது. உடனே இதை மட்டும் பிடிச்சிக்கிட்டு தசம்பாகம் கொடுக்கலன்னா ஐயோ நம்மளுக்கு என்ன வருமோ, ஆகையினால நம்ம தசம்பாகம் ஒரு கடமைக்காக, ஏன்னா கட்டளை சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையினால போய் கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு அப்புறம் அந்த இடத்துல சொல்கிறாங்க, நீங்கள் நியாயத்தையும் தேவனுடைய அன்பையும் விட்டு விடுறீங்க. உங்கள்கிட்ட நியாயம் இல்லை, தேவனுடைய அன்பு உங்கள் உள்ளத்தில் இல்லை. அன்புனால நீங்கள் எதையுமே செய்யலை, எதனால செய்கிறீங்க, கட்டளையினால, கண்டிப்புனால. ஐயோ நீ இதை செய்யலைன்னா உனக்கு என்ன வந்துடும், இப்படி வந்துடும், அதை செஞ்சிரும் அப்படிங்கிறதுனால தான் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவைகளையும் நீங்கள் இவைகளையும் செய்யணும், எதை இப்படிப்பட்ட காரியங்களையும் நீங்கள் செய்யணும், அவைகளையும் விட அதே போல் நீங்கள் தசம்பாகம் கொடுங்க, காணிக்கை கொடுங்க,
ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய நல்ல கிரியைகள், தேவனுடைய அன்பு உங்கள் மூலமாக நீங்கள் என்ன செய்யணும், வெளிப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆகையினால பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, ஜெப ஆலயங்களில் அவங்கள பார்த்து சொல்கிறாரு, அவங்க வீட்டில் தான் சாப்பிட போயிருக்கிறாரு, அவங்கள பார்த்து சொல்கிறாரு உங்களுக்கு ஐயோ அப்படின்னா என்ன, உங்களுக்கு சாபந்தான் வரும்னு அர்த்தம். ஜெப ஆலயங்களில் நீங்கள் என்ன செய்கிறீங்க, முதன்மையான இடம் அப்படி சேர் போட்டு அங்கே எங்கே உட்காந்துருக்காங்க அங்கே போய் ஃபஸ்ட்டாக போய் நீங்கள் என்ன செய்கிறீங்க, உட்காரணும்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க. சந்தைகளில் வந்தனங்களை விரும்புகிறவர், அப்படியே சந்தை வழியாக போகிறப்ப நம்ம அப்படியே பெருசாக அப்படி போனோன்னே வணக்கங்க வணக்கம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நீங்கள் என்ன செய்கிறீங்க, உங்களை பார்த்து எல்லாரும் சொல்லணும்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி இதாக என்ன செய்கிறீங்க, பெருமையாக நீங்கள் போகிறீங்க. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, மறைந்திருக்கிற பிரேத குழிகளை போல் இருக்கிறீர்கள். பிரேத குழி, அதுக்குள்ளே என்ன இருக்கும், பிரேதம் எவ்வளவோ நாள் கணக்காக ஆகி வருஷக்கணக்காக ஆகி அது உள்ளே இருக்கிறதெல்லாம் புழுத்து எல்லாம் போய் நாற்றம் எடுத்து போய் தான் என்ன செய்யும், அந்த பிரேத குழி இருக்கும். அதை போல தான் உங்களுடைய உள்ளம் என்ன செய்கிறது, இருக்கிறது. நீங்கள் வெளிப்புறமாக மட்டும்தான் நீங்கள் என்ன செய்கிறீங்க, பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த டைமில் ஒரு நியாயம் சொல்கிறவன், நியாய சாஸ்திரின்னா நம்ம இங்கே இந்த வக்கீல் ஜட்ஜெல்லாம் இருக்கிறாங்கல்ல கோர்ட்டில், அவர் ஒருத்தர் என்ன செய்கிறாரு, கேட்குறாரு, போதகரே நீங்கள் இப்படி சொல்கிறதுனால எங்களையும் சேர்த்து தானே நீங்கள் நிந்தனையாக பேசுகிறீங்க, கேவலமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நியாயசாஸ்திரிகளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஐயோ, அவங்களையும் பார்த்து சொல்கிறாரு, உங்களுக்கும் ஆபத்து தான்ப்பா, உங்களுக்கும் சாபம் தான். ஏன் சுமக்க அரிதான சுமைகளை மனுஷர் மேல் சுமத்துகிறீர்கள், நீங்களோ உங்கள் விரல்களினால் ஒன்றினாலும் அந்த சுமைகளை தொடவும் மாட்டீர்கள். நீ அதை செய்யணும் இதை செய்யணும்னு சொல்லி சுமக்கவே முடியாத காரியத்தை மனுஷருக்கு சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் ஒரு விரல்னால கூட அதை என்ன செய்ய மாட்டீங்க, அதை ஒரு அசைக்க கூட மாட்டீங்க, தொடக்கூட மாட்டீங்க. ஆகையினால உங்களுக்கும் ஐயோ, உங்கள் பிதாக்கள் கொலை செய்த தீர்க்கதரிசிகளுக்கு நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க, கல்லறைகளை கட்டுகிறீர்கள். ஆகையால் உங்கள் பிதாக்களுடைய கிரியைகளுக்கு நீங்களும் உடன்பட்டவர்கள் என்று சாட்சியிடுகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் அவர்களை பார்த்து கடிந்து கொள்கிறார். யாரை பார்த்து, பரிசேயர், வேத பாரகர், நியாய சாஸ்திரிகர், இவங்களெல்லாம் பார்த்து கடிந்து கொள்கிறார். அதனால் இவங்களுக்கு இன்னும் ரொம்ப என்ன ஆயிடுச்சு, ரொம்ப கடுப்பு, கோபம். எப்படா இவரை என்ன செய்யலாம், உள்ள வைக்கலாம், இவர் அடித்து ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும். எல்லாருக்கும் முன்னாடி வேற சொல்லிட்டாருல்ல இல்லையா, சந்தை வெளிகள் அங்கே வச்சு சொல்கிறாரு, இப்போ பந்தி இருக்கிற இடத்துல நம்மளை கடிந்து கொள்கிறாரு, எங்கே போனாலும் நோஸ் கட்டு பயங்கரமாக நம்மளுக்கு தராரு. ஆகையினால இவரை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவரை என்ன கொலை செய்வதற்காக வகை தேடி கொண்டிருந்தார்கள். எப்படிடா இவரை பேச்சினால இவரை பிடிக்கலாம், இவர் பேசுறதுல ஏதாவது தப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதில் எப்படியாவது பிடிக்கணும்னு சொல்லி வகை தேடினாங்க. ஆனால் என்ன செய்யலை, எல்லாத்துக்கும் அவர் கரெக்டாக என்ன செய்கிறாரு, பதிலளித்து கொண்டே வருகிறார். ஆகையினால நீங்கள் பார்த்தீங்கன்னா யூதருக்கு அவர் இடரலாக இருந்தார். யூதருக்கு, ஆனால் ஆக்சுவலாக மேசியா யூதருக்காக தான் வந்தார். அவர் சொல்கிறார், வசனம் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, நான் என்னுடைய ஜனத்துக்காக வந்தேன், ஆனால் என்னுடைய ஜனமோ என்னை என்ன செய்யலை, ஏற்றுக்கொள்ளவில்லை. எனக்கு என்ன பண்ணிட்டாங்க, அதுக்கு பதிலாக அந்த மரண தண்டனை, சிலுவை மரணத்தை தான் எனக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஆகினாலே இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது யூதருக்கு இடரல் எப்படி வந்தது, அவங்க கடைப்பிடித்து வந்ததான அந்த நியாய பிரமாணங்கள் இதெல்லாம் அவர் மீறுறதுனால இவங்க அப்படி நினைத்தார்கள், ஒரு இடரலாக எடுத்தார்கள். ஏன்னா யூதருடைய மத சடங்குகள், கட்டளைகள் அப்படி எல்லாம் அதெல்லாம் பயங்கரமாக இருந்தது. அதை எதுவுமே இவர் என்ன செய்யலை, அதை பற்றி அவர் அதுக்கு ஒரு வெயிட் கொடுத்து என்ன செய்யலை, பார்க்கல. ஆனால் அவர் என்ன செய்தார், நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்தார். அந்த அற்புதம் அடையாளம்லாம் செய்து அதை பார்த்துருக்குறாங்க. குருடர்களை அவர் காணும்படி செய்தார், கை கால் வளாத முரடவன்களை நடக்க வைத்தார், குஷ்டரோகிகளுக்கு சுகத்தை உண்டாக்கினார், பிசாசு பிடித்தவனை ஆண்டவர் விடுதலையாக்கினார். இது எல்லாத்தையும் பார்த்தாங்க. ஆனால் அவங்க எதிர்பார்த்தது என்ன தெரியுமா, நம்மளை மீட்க வருகிற மேசியா இந்த ரோமருடைய கையிலிருந்து நம்மளை விடுதலையாக்கி நம்மளுக்கு ராஜாவா நித்தியமாக இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க எதிர்பார்த்தாங்க. ஆனால் அந்த எதிர்பார்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்காததுனால தான் இப்போ என்ன செய்தாங்க, இந்த மேலும் அவங்கள என்ன செய்கிறாரு, அவங்கள கண்டம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஆகையினால இவரை இப்படியே விடக்கூடாது என்று சொல்லி தான் எல்லாரும் சேர்ந்து வகை தேடி என்ன பண்ணாங்க, அவருக்கு அந்த சிலுவை மரணத்திற்காக என்ன இயேசு கிறிஸ்துவை ஒப்பு கொடுத்தார்கள். ஸோ அப்போ நம்ம இதில் பார்க்கும் பொழுது யூதருக்கு இயேசு கிறிஸ்து எப்படி காணப்படுகிறார், இடரலாக காணப்படுகிறார். அடுத்து நம்ம பார்க்குறோம், கிரேக்கருக்கு அவர் பைத்தியமாக இருக்கிறாராம். அந்த 1 கொரிந்தியர் அந்த 1வது அதிகாரம் 23வது வசனத்தில் பார்க்கும் பொழுது யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார்.
ஏன்னா கிரேக்கர் வந்து எப்பயுமே ஞானத்தை தேடுகிறவர்கள். நீங்கள் இந்த ஸ்கூலில் படித்த பிள்ளைங்களாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. கிரேக்கர்களில் அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ், பிளேட்டோ அதெல்லாம் படிச்சிருக்கீங்களா? வரல இதில் ஹிஸ்ட்ரியில் வரும் உங்களுக்கு. அவங்கெல்லாம் என்ன செய்தாங்க? கிரேக்க பேர் அறிஞர்கள், ஞானிகளாக இருந்தாங்க. அந்த இயேசு கிறிஸ்து வாழ்ந்ததான நாட்களில் அவங்களும் இருந்தாங்க. அதனால் அவங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஞானத்தை குறித்து அறிவுபூர்வமாக தான் என்னையும் என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க, பார்த்து கொண்டே இருப்பார்கள். அடுத்தது அவங்களுடைய இன்னொரு நம்பிக்கை என்னன்னா, அவங்களுக்கு ரட்சிப்புங்கிறது தேவையே இல்லை. ஏன் அவங்களுக்கு ரட்சிப்பு தேவையில்லை அப்படின்னா, இப்போ நம்ம வாழ்கிறதான நாட்களிலே அவங்களுடைய எண்ணம் எப்படின்னா, நம்ம வாழ்கிறதான நாட்களிலே நம்ம நல்லா என்ன செய்யணும், நல்லவங்களாக வாழணும். வாழ்ந்தோம்னா நம்முடைய மரணத்திற்கு பின்னாடி நல்லவங்களாக வாழ்ந்தால் கடவுளோட போய் என்ன செஞ்சுக்கலாம், ஐக்கியப்பட்டுருவோம். இப்போ நல்லவங்களாக வாழலைன்னா அவங்கள திருப்பியும் அந்த ஆவி, அந்த மனுஷனுடைய ஆவி வந்து வேற ஒரு மனுஷனுக்குள்ள வேற ஒரு மனித வடிவத்தில் உலகத்தில் வந்து திருப்பியும் அவனுக்கு என்ன செய்யும், அதே போல் நாட்கள் எல்லாம் இருக்கும். அந்த வாழ்கிற, அதாவது அடுத்த பிறவியில் அவன் என்ன செய்யணும், திருப்பியும் மனுஷனாக வந்து, அவனை மனுஷ பிறவியே தான் கடைசியாக அந்த நல்ல காரியங்கள் செய்து அவன் அந்த கடவுளோட போய் ஒன்றி போகிற வரைக்கும் அவனுக்கு பிறவிகள் என்ன செய்யப்பட்டுக்கிட்டே இருக்கும், கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஆகையினால ஒரு ரட்சிப்புங்கிறது என்ன செய்யலை, கிரேக்கருக்கு தேவையில்லை. ஆகையினால அவங்க எதை மட்டும்தான் விரும்பினாங்க, ஞானம், இவர்கிட்ட இருந்து அறிவுபூர்வமான வார்த்தைகள் வருகிறதா அப்படின்னு சொல்லி அதை தான் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, ஆராய்ஞ்சு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆகையினால இயேசுவினுடைய சிலுவை மரணம் என்பது அவங்களுக்கு எப்படிப்பட்டதாக இருந்தது, இயேசுனுடைய சிலுவை உபதேசம் வந்து அவங்களுக்கு பைத்தியமாக, என்ன இது தேவையே இல்லையா, ஏன்னா ரட்சிப்பு தான் அவங்களுக்கு எப்படி வருது, அவங்க நல்லவங்களா இருந்து செத்துப்பிட்டாங்கன்னா எங்கே போயிடுவாங்க, கடவுளோட ஒன்றி போயிடுவாங்க. அப்படி சப்போஸ் அவங்க கெட்டவங்களா இருந்தாங்கன்னா திருப்பியும் அவங்களுடைய ஆவி வேற ஒரு மனுஷ ரூபத்தில் என்ன செய்யும், உலகத்தில் வந்து திருப்பியும் அந்த வாழ்கிற நாட்களில் நல்லவங்களா இருந்தால் என்ன செய்வாங்க, திருப்பியும் அவங்க நல்லா பரிசுத்தமாகி நல்லா வாழ்ந்து கடவுளோட போயிடுவாங்க. ஸோ எப்படியாவது ஒரு 7-8 பிறவியாச்சும் எடுத்து அவங்க என்ன செஞ்சிருவாங்க, கடவுளோட ஒன்றி போயிடுவாங்க. அதனால் அந்த ரட்சிப்புங்கிறது அவங்களுக்கு தேவையில்லாத ஒன்று. ஆகையினால அவர் வாயிலிருந்து அறிவுபூர்வமான வார்த்தைகள் வருகிறதா அப்படின்னு சொல்லி தான் என்ன செய்தாங்க, அந்த கிரேக்கர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். இப்போ இந்த பவுல் கூட அவர் அந்த அத்தேனே பட்டணத்துக்கு, அந்த கிரேக்க தேசத்தில் இருக்கிற அத்தேனே பட்டணத்தில் போய் அவர் சுற்றி பார்த்துட்டு அந்த அவங்கள பார்த்து சொல்கிறாரு, அத்தனேரே, அதாவது அத்தேனே பட்டணத்தை ஏத்தன்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, கிரீக்கில் ஏத்தன்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அந்த பட்டணம், அந்த ஊரை சேர்ந்தவங்க, அவங்கள பார்த்து சொல்கிறாரு பவுல், நான் எல்லாம் சுற்றி பார்த்துட்டேன், நான் எல்லாம் பார்த்தது வரைக்கும் என்ன தெரியுதுன்னா, நீங்கள் உங்களுடைய கடவுள்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் அறியப்படாத தேவனுக்குன்னு சொல்லி நீங்கள் எழுதி ஒரு கோயில் கட்டி வச்சுருக்கீங்க. அவங்க கடவுளை என்ன செய்யவில்லை, இன்னும் அறியவில்லை. நீங்கள் ஆனால் என்ன அறிஞ்சிருக்கிறீங்க, அது எப்படியெல்லாம் காலங்கள் இருக்கிறது. கிரேக்கர்கள் வந்து ஞானத்தை அவங்க தேடுறவங்க, அவங்க தான் நிறைய காரியங்களை கண்டுபிடிச்சாங்க, வான சாஸ்திரங்கள் அதெல்லாம் நிறைய கண்டுபிடிச்சவங்க அவங்க தான். அதனால் நீங்கள் இதெல்லாம் ஆராய்ச்சி எல்லாம் பார்த்துருக்குறீங்க, ஆனால் அந்த அறியப்படாத தேவன் யார் என்று சொல்லி நீங்கள் அறியவில்லையேன்னு சொல்லி அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை குறித்து பவுல் என்ன செய்கிறாரு, அங்கே அவங்களுக்கு சொல்கிறார். அந்த அத்தேனே பட்டணத்தை சேர்ந்தவர்களுக்கு பவுல் அந்த இடத்துல போதிக்கிறார். இப்போ பவுலை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் என்ன எப்படிப்பட்டவராக இருந்தார், பெரிய படித்த மேதை அவர். அதே நேரத்தில் ஒரு யூத ஒரு அந்த கலாச்சாரங்கள் எல்லாத்துலேயும் அப்படி பயங்கரமாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கடைபிடிக்கிறவர். அப்படிப்பட்டதான அந்த பவுல் தேவனாலே தொடப்பட்ட பொழுது அவன் தமஸ்கு பட்டணத்தில் அந்த எதுக்காக போனார், தமஸ்கு வீதியில் கிறிஸ்தவங்களை கொலை செய்வதற்காக அதுக்கு வேண்டியதான எல்லா ஆர்டர் பேப்பரெல்லாம் வாங்கிக்கிட்டு தான் என்ன செய்கிறார், அவர் போகிறாரு. ஆனால் போகிற வழியில் தேவன் அவரை சந்தித்தார். அவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்துட்டு தான் அந்த ஆண்டவனுக்காக வந்து என்ன செய்தார், தன்னுடைய ஜீவனை கொடுக்கவும் அவர் முன் வந்து என்ன எல்லா இடங்களிலும் அவர் என்ன செய்தார், தேவனை இயேசு கிறிஸ்து தான் தெய்வம் என்று சொல்லி பல காரியங்களை குறித்து உலகமெங்கும் அவர் போய் என்ன செய்தார், அந்த தேவனை குறித்து தான சாட்சி பகர்ந்தார். அவர் அப்படி எப்படிப்பட்டவராக இருந்தார், அந்த முறைமையின்படி அந்த முறைமையின்படி எல்லாவற்றையும் கற்று அறிந்திருந்தார். கட்டளைகள், நியாயப்பிரமாணங்கள் எல்லாம், சட்ட புஸ்தகம் எல்லாமே அவருக்கு தெரியும். ரொம்ப படிப்பாளி. அந்த நாட்களில் மிகவும் அந்த கல்வி கற்று பெரிய பிலாசபராக இருந்ததான ஒரு பெரிய ஞானியிடம் அவர் என்ன செய்தார், கமாலியல் அப்படிங்கிறவருடைய அவர்கிட்ட இருந்து என்ன செய்தவர், அவர் கற்றுக்கொண்டவர். அப்படி பெரிய ஞானி. ஆனால் அவருக்கும் யார் தேவைப்பட்டது, இயேசு கிறிஸ்து தேவைப்பட்டார்.
ஆகையினால எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு யார் தேவை? இயேசு கிறிஸ்து சேவை. ஆனால் இப்போ இங்கே நம்ம பார்க்குறோம், யூதர்கள் அவர்கள் இயேசுவை என்ன செய்தார்கள்? புறக்கணித்தாங்க. அவங்களுக்கு அந்த சிலுவை என்பது எப்படிப்பட்டதாக இருந்தது? ஒரு சாபமாக இருந்தது, அதே நேரம் ஒரு இடரலாக மாறிவிட்டது. ஆனால் கிரேக்கர்களுக்கு எப்படி இருந்தது? அது ஒரு பைத்தியமாக. இப்போ எல்லாருமே ரட்சிக்கப்பட போகிறாங்க, அவங்களுடைய பார்வையில் எல்லாருமே ரட்சிக்கப்பட போகிறாங்க. ஏன்னா அவங்க சப்போஸ் அவங்க கெட்டவங்களாக இருந்தாலும் திருப்பி திருப்பி அவங்க என்ன செய்யலாம்? பிறந்து அவங்க கடைசியாக கடவுளோட சேர்ற வரைக்கும் அவங்களுக்கு பிறவிகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு ஒரு ரட்சிக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் வந்து சிலுவையில் போய் தொங்கி அவருடைய ரத்தத்தை சிந்தி இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அது எப்படி அறிவுபூர்வமாக அவங்க யோசிக்கிறாங்க? அது எப்படி ஒரு கன்னி எப்படி ஒரு குழந்தையை பெற்றிருக்க முடியும்? அது சாத்தியமா? அது எப்படி பிறக்க முடியும்? அவங்களுக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அந்த கன்னிகை கர்ப்பவதி ஆனாலுங்கிறது அவங்களால என்ன செய்ய முடியல? அவங்க அறிவு வந்து அதை சிந்திக்க முடியல. அதே போல் இப்போ அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் நடக்குது, அதெல்லாம் பார்த்தாலும் அது எப்படி நடக்கும், இது எப்படி நடக்கும்னு சொல்லி தான் அவங்க என்ன செய்தாங்க? அதே ஆராய்ந்து கொண்டிருந்தாங்களே ஒழிய அவர்களால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இயேசு கிறிஸ்து சொன்னதான காரியங்கள், அவருடைய சிலுவை மரணம் என்பது எல்லாமே அவங்களுக்கு எப்படி இருந்தது? ஒரு பைத்தியமாக இருந்தது. ஆகையினாலே கிரேக்கருக்கு பைத்தியமாக இருந்தது. ஆனால் அது யாருக்கு அப்படி இருக்குதான்? கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாக இருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. ஆனால் நம்ம அந்த யூதர் இதுலேயும் நம்ம சேரலை, அந்த கிரேக்க இதுலேயும் நம்ம சேரலை. நம்மலாம் தேவனுடைய பார்வையில் பார்க்குறப்ப, இல்லைன்னா அந்த உலகத்தில் கூட நம்ம பார்க்குறப்ப ஒன்றும் அறியாதவர்களாய், படிப்பறிவு இல்லாதவங்க. நீங்கள் யோசித்து பாருங்கள், பெரிய சிஎம், அதாவது சீஃப் மினிஸ்டர் இருக்கிறாங்க, முதல் மந்திரி, நாட்டினுடைய பிரதம மந்திரி இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத இந்த ஒரு ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? நம்மளுக்கு பெரிதான இந்த மீட்பை சிலுவையின் மூலமாக நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் நம்மளை எவ்வளவு நம்ம அதிகமாக நேசித்திருக்கிறார். நம்ம உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா? உங்களை எல்லாம் பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறாராம். இப்போ உங்களெல்லாம் நீங்கள் யோசித்து பாருங்கள், கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்பதாக நீங்கள் எங்கே இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆனால் இப்போ எப்படி நீங்கள் இந்த மேலான அந்த மீட்பை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே, உங்களுடைய தாயின் வயிற்றிலே உருவாவதற்கு முன்னதாகவே உங்களுக்கு எல்லாம் இந்த பேரை சொல்லியே, உங்கள் அம்மா அப்பா தான் உங்களுக்கு பேர் வச்சாங்க, ஆனால் அந்த பேரை சொல்லி அவர் அழைத்து இருக்கிறார், அவர் அழைத்து உங்களை அறிந்திருக்கிறாராம். ஆகையினால் அந்த இலவசமான அந்த மீட்பு ஆண்டவர் என்ன செய்தார்? இயேசு கிறிஸ்து மூலமாக, அந்த சிலுவையின் மூலமாக நமக்கு என்ன செய்திருக்கிறார்? அந்த மீட்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையினால ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. ஒருவேளை அது புறஜாதியாக, நம்மலாம் புறஜாதி மக்கள் இல்லையா? தேவன் தெரிந்து கொண்ட மக்கள் யாரு? அந்த யூத குலத்தை சேர்ந்தவங்க, அந்த இஸ்ரவேலர்கள். அதனால தான் அவங்களுக்கு எப்பயுமே பெருமை, நாங்களாம் தேவனுடைய பரிசுத்த ஜாதி, நாங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, டைரெக்டாக யெகோவாவோட நாங்கள் இருக்க வேண்டியவங்க. ஆகையினால எங்களுக்கு இயேசு கிறிஸ்துலாம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி தான் இயேசு கிறிஸ்துவை என்ன செய்தாங்க? சிலுவையிலே ஒப்பு கொடுத்தாங்க. ஆனால் பிரஜாதியான நமக்கு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? அந்த மீட்பை கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே நம்ம பார்க்கும் பொழுது அந்த கிறிஸ்துவினாலே நமக்கு மீட்பு இருக்கிறது. இந்த 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, 2 கொரிந்தியர் 5:17, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்ப இந்த கிறிஸ்து நமக்குள்ளார வந்துட்டா என்ன ஆயிருதான்? நம்ம புது சிருஷ்டியா ஆயிடுறோம். அது வரைக்கும் குடிகாரவங்களா இருந்தவங்க அந்த நாள் முதற்கொண்டு அந்த நினைப்பே இல்லாமல் என்னதான் மாறிடுறாங்க? நல்லவங்களா மாறிடுறாங்க. அன்னைக்கு கூட ஒரு சகோதரர் இந்த கணேசன் அவங்க சொன்னாங்க, இன்னைக்கு நான் வந்தேனோ அப்போதுலேருந்து குடிக்கிறது, அந்த சிகரெட்டு, அது மாதிரி எந்த எண்ணமே கூட என்ன செய்யலை, எனக்குள்ளார வரலை. அது எப்படி மாற முடியுமா? எத்தனையோ பேர் நிறையா தங்களால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறாங்க, அதை விட்டுறணும் அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க? அதில் தோற்று தான் போயிடுறாங்க. ஆனால் அவங்க எப்படிப்பட்டதான ஒரு மாற்றம் வருகிறது அப்படின்னா, அந்த கிறிஸ்து அவங்களுக்குள்ளார வந்த உடனே அது வந்து தேவனுடைய பலன், ஒரு விசேஷித்த பலன் அவங்களுக்குள்ளார என்ன செஞ்சிருது? வந்துடுது. அதனால தான் அவங்களால என்ன செய்ய முடிகிறது? அந்த பழைய அந்த சுபாவங்கள், அந்த கெட்ட நடத்தைகள் எல்லாம் நம்மளை விட்டு போய் நம்ம என்னதான் மாறிடுறோம்? ஒரு புதிய சிருஷ்டியாக, புது பிறவியாக என்ன செஞ்சிடறோம்? மாறிடுறோம். பழைய அந்த கல்லான அந்த இருதயத்தை எல்லாம் எடுத்து போட்டு, அழுக்கான அந்த இருதயத்தை எடுத்து போட்டுட்டு ஒரு புது இருதயமாகத்தான் ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சிடறாரு?
கொடுத்துட்றாரு. ஆகையினால அந்த புது இருதயத்திலேருந்து என்ன வரும்? நல்ல சிந்தனைகள் தானே வரும், நல்ல எண்ணங்கள் தானே வரும். அந்த பழைய பழக்கங்கள் ஏதாவது வருமா? வராது, நிச்சயமாக வராது. ஆகையினாலே ஒரு கிறிஸ்தவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. பழைய பிறவியாக இருக்கிறப்போ, நம்ம கிறிஸ்து இல்லாமல் இருந்தப்போ, கிறிஸ்துவுக்கு முன் நம்ம தேவனை அறியாமல் இருந்தப்போ நம்ம எப்படி இருந்தோம்? கோபக்காரங்களா, சண்டைக்காரங்களா, அடிக்கிறவங்களா, உதைக்கிறவங்களா, கீழ்ப்படியாதவங்களா, அடங்காதவங்களா, முரட்டாட்டம் பிடித்தவங்களா, இப்படியெல்லாம் இருந்திருப்போம். ஆனால் நீங்களே இப்போ யோசித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே வந்த உடனே உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறி இருக்கிறது? மாற்றப்பட்டு இருக்கிறதா? புதிய சிருஷ்டியாக இருக்கிறீங்களா? இல்லாவிட்டால் நீங்கள் அதை யோசித்து பாருங்கள். ஒரு வேளை ஒரு சில நேரங்களில் நான் இப்படி ஆயிருதே அப்படின்னு நீங்கள் யோசிக்க, உங்களுக்கு அந்த ஆண்டவர் அந்த ஒரு எண்ணத்தை உங்களுக்கு கொடுப்பாரானால் அதிலிருந்து நம்ம விடுதலை வரணும். ஏன்? கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் நம்ம எப்படி இருக்கணுமா? புதிய சிருஷ்டி. பழையவைகள் எல்லாம் என்ன செஞ்சிடணும்? ஒளிந்து போயிடணும். பழைய பொறாமை, கசப்பு, கோபம், எரிச்சல், பெருமை, இதெல்லாம் ஒளிஞ்சு போய் புதிய சிருஷ்டியாக வந்த உடனே நம்மளுக்கு இப்போ தேவனுடைய சுபாவங்கள் நமக்குள்ளார வரணும். தேவனுடைய சுபாவங்கள் என்னென்ன? அன்பு, சந்தோஷம், சமாதானம், பொறுமை, இச்சையடக்கம், தயவு, இரக்கம், நற்குணம், அதெல்லாமே நம்மளுக்குள்ளார என்ன செய்யணும்? வரணும். அப்போ தேவனுடைய அன்பு நமக்குள்ளே இருந்ததுன்னா மற்ற காரியங்கள், கோபமும் எரிச்சலும் வருமா? அன்பு தான் எல்லாத்துக்கும் காரணம். நம்ம 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் பார்க்குறோம்ல, அன்பே பிரதானம்னு சொல்லி பார்க்குறோம். அந்த அன்பு உங்களுக்குள்ளே இருந்தால் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதை ஒரு சீக்கிரமாக நம்ம படிச்சிடலாமா? தேவனுடைய அன்பு ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 4வது வசனத்திலேருந்து நம்ம பார்க்குறப்போ, இங்கே நம்மளுக்கு அன்புன்னு சொல்லி இங்கே எழுதி போட்டிருக்கோம் பாருங்கள். அன்புன்னு அந்த பக்கத்தில் இருக்குது. அதே நேரத்தில் 10 கட்டளைகளும் இருக்குது. கட்டளைகள் மோசே மூலமாக நமக்கு தேவன் கொடுத்தது தான். ஆனால் அதை விட தேவனுடைய அன்பு இருந்ததுன்னா இந்த கட்டளைகள் படி நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சுருவோம்? கீழ்ப்படிஞ்சிருவோம். சரி, அந்த அன்புக்கு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிரா பெருமையாக இருக்காது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது. சினம்னா என்னது? கோபம். யாருக்கு தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாது. மற்றவங்க கஷ்டப்படுறதை பார்த்து சந்தோஷப்படுமா? அநியாயம் நடக்கிறத பார்த்து சந்தோஷப்படாது. சத்தியத்தில் தான் சந்தோஷப்படும். சகலத்தையும் தாங்கும். அன்பு என்ன செய்யுமா? சகலத்தையும் தாங்கும். ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும், கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், எல்லாருக்குள்ளார என்ன வேணும்? தேவனுடைய அன்பு உங்களுக்குள்ளார இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்ய முடியும்? சகலத்தையும் தாங்கி கொள்ள முடியும். அதே போல் சபைக்குள்ளாரையும் அப்படிதான். சபை போதகருக்கும் இருக்கணும், சபையில் உள்ள விசுவாசிகளுக்குள்ள ஒவ்வொருவருக்குள்ளாரையும் என்ன இருக்கணும்? தேவனுடைய அன்பு ஊற்றப்பட்டிருந்ததுன்னா அந்த அன்பு என்ன செய்யும்? சகலத்தையும் தாங்கும். ஒருவேளை உங்களுக்கு பிரிக்க முடியாது, உங்களுக்கு பிடிக்காத ஒரு சில காரியங்கள், நீங்கள் விரும்பாத காரியங்கள் இங்கே சபைகளையோ மற்றவங்க நம்மளுக்கு அப்படி செய்கிறாங்க கூட, அந்த அன்பு உங்களுக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. தேவனுடைய அன்பு இயேசு கிறிஸ்து மூலமாய் உங்களுடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டு இருக்கிறது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவே அன்பாக வந்திருக்கிறார் இல்லையா? அன்பின் வெளிப்பாடு தான் இயேசு கிறிஸ்து. அந்த அன்பு இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்ற உடனே தேவனுடைய அன்பு நமக்குள்ளே வந்துருச்சு. அந்த தேவனுடைய அன்பு உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா நம்ம என்ன செய்வோம்? சகலத்தையும் தாங்கும். ஏதோ ஏதோ ஒரு சில காரியங்கள் ஏற்றமோ இறக்கமோ அப்படி உயர்வு தாழ்வு இப்படி வந்தால் நம்ம அதை என்ன செஞ்சிருவோம்? சரி அவங்க தானே அப்படின்னு சொல்லி ஒரு அன்பினால நம்ம என்ன செய்வோம்? நம்ம நடந்து கொள்வோம். சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அப்படிப்பட்டதான அன்பு தான் ஒரு நாள் என்ன செய்யாது? ஒழியாது. தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் என்ன செஞ்சிருமா? ஒளிந்து போகும். அந்நிய பாஷையினாலும் ஓய்ந்து போகும். அறிவானாலும் நம்ம படித்ததான அறிவு, கல்வி, அறிவு எல்லாமே என்ன செஞ்சிடும்? ஓஞ்சு போயிடும். ஆனால் இந்த அன்பு மட்டும் என்ன செய்யாது? ஒளிந்தாது. அன்பு ஒரு காலும் ஒழியாது. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் எது பெரியது? அன்பே பெரியது. எனக்கு ரொம்ப விசுவாசம் இருக்குதுன்னு சொல்லி விசுவாசம் அறிக்கை அது இதுன்னு எல்லாம் பண்ணி, ஆனால் அன்பே இல்லாமல் நம்ம நடந்துக்கிட்டோன்னா, தேவனுடைய அன்பு நம்ம மூலமாக வெளிப்படலைன்னா ஆண்டவர் எப்படி மற்றவர்களை ரட்சிக்க முடியும்? தேவனுடைய அன்பு நம்ம இருக்கிறதான இடங்களில், நம்ம குடும்பத்தில், நம்ம இருக்கிற அந்த சொசைட்டியில், நம்ம தெருவில் என்ன செய்யணும்? தேவனுடைய அன்பு நம்ம மூலமாக வெளிப்படணும். எப்படி தேவனுடைய அன்பு என்ன செய்யும்? சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். அன்புக்கு பொறாமை இல்லை, அது இருமாப்பாயிராது, பெருமையாக இருக்காது.
அப்படிப்பட்டதான அந்த அன்பு நம்முடைய உள்ளத்திலே ஊற்றப்பட வேண்டும். ஆகையினால அந்த சிலுவையின் மூலமாகத்தான், சிலுவை மரணத்தின் மூலமாகத்தான், அவர் சிந்தியதான இரத்தத்தின் மூலமாகத்தான் இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன செய்திருக்கிறார்? மீட்பை கொடுத்திருக்கிறார். அந்த இயேசுவே எனக்குள்ளார வாங்க, என்னுடைய பாவங்களை மன்னியும் என்று சொல்லி நம்ம அவருடைய இரத்தத்தாலே கழுவுங்கன்னு சொல்லி நம்ம கேட்ட உடனே அவர் நமக்குள்ளார வந்துடுறாரு. இப்போ தேவனுடைய அன்பு நமக்குள்ளார வந்த உடனே நம்ம என்னவா மாறிடுறோமா? கிறிஸ்துவுக்குள்ள புது சிருஷ்டியாக மாறிடுறோம், புது பிறவியாக மாறிடுறோம். ஆகையினால பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகிறதான ஒளிந்து போகிறது. ஆகையினால இந்த நாளிலே நம்ம பார்த்தோம், அந்த யூதருக்கு இயேசு கிறிஸ்து எப்படிவா இருக்கிறாரா? இடரலா இருந்தார். கிரேக்கருக்கு எப்படி இருந்தார்? பைத்தியமா. ஆனால் உங்களுக்கு எப்படி இருக்கிறார் இயேசு கிறிஸ்து? தேவ பலனா இருக்கிறார். இயேசு அந்த கடைசி வசனத்தை நம்ம பார்க்குறப்போ, தேவனே இயேசு கிறிஸ்துவால நமக்கு என்னவா இருக்கிறாரா? ஞானமும் நீதியும் மீட்பும் பரிசுத்தமுமாக இருக்கிறார் அவர். ஆகையினால அவர் நமக்கு தேவ பலனாக இருக்கிறார். இப்போ நீங்கள் கொஞ்சம் நம்மளுடைய கண்ணுக்கு முன்னாடி அந்த இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையை சுமந்து வருகிறதான அந்த காட்சியை அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோன்னா, நீங்கள் அந்த படம் பார்த்துருப்பீங்கல்ல, உங்களுக்காக அந்த படங்கள் இருக்கும், அதை பார்த்துருப்பீங்க. அதில் இயேசு கிறிஸ்து அந்த எருசலேம் வீதி வழியாக வர்றப்போ அந்த நம்ம பார்க்குறோம், அந்த ஒரு சிரேனே ஊரானாகிய சீமோன், மார்க்கு 15வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோன்னா தெரியும். மார்க்கு 15 21. சிரேனே ஊரானும் அலெக்சந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனுமாகிய சீமோன் என்னப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். இப்போ எருசலேமிலிருந்து இயேசு கிறிஸ்து என்ன செய்யறான்? அந்த ஊரை விட்டு தனியாக கபாலஸ்தலம் அப்படிங்கிற அந்த கல்வாரி மலை அந்த இடத்துக்கு அவங்கள என்ன செய்கிறாங்க? அவர் சிலுவையை சுமந்து போகிறதுக்காக போய்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அதை கொஞ்சம் அதை யோசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து, அப்புறம் யார்? 2 கள்ளர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களும் அந்த சிலுவையை, தங்களுடைய சிலுவையை, அந்த மரத்தை அவங்க தான் என்ன செஞ்சுட்டு போகணுமா? எடுத்துக்கிட்டு போகணுமா? அதை எடுத்துக்கிட்டு போகிறப்போ சும்மாவை போயிருப்பானுங்க. போகிற வழியில் எல்லாம் அவருக்கு அடி உதை, நம்ம பார்த்தோம்ல இந்த இதில் பேஷன் ஆஃப் கிரைஸ்டில் பார்த்தோம், அதில் அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, பல கேவலமாக பேசுகிறாங்க. அது இயேசு கிறிஸ்து பொறுமையோடு தான் அதெல்லாம் என்ன செய்கிறாரு? சகித்து கொண்டு சிலுவையை மரத்தை தூக்கி கொண்டு வருகிறார். அப்படி வர்றப்போ ஒரு ஸ்டேஜில் அவரால் என்ன செய்ய முடியல? தூக்கவே முடியல, ரொம்ப களைச்சு போய் அப்படியே கீழே விழுந்துடுறாரு. அந்த டைமில் அந்த இடத்துல அப்படியே வழிபோக்கனா வந்தவர் யாரு? அந்த சிரேனே அப்படிங்கிற ஊரை சேர்ந்ததான சீமோன். அந்த சிரேனேங்கிற ஊர் எங்கே இருக்குதுன்னா, இப்போ இருக்கிற லிபியா இருக்குல்ல, லிபியா எங்கே இருக்குது? சவுத் ஆப்பிரிக்காவில், தென்னாப்பிரிக்காவில் இருக்குது. அந்த லிபியாவில் தான் அந்த சிரேனேங்கிற ஊர் இருக்குது. இவர் அங்கே போய் குடியிருக்கிறார். யார்? சீமோன் வேற நாட்டில் போய் குடியிருக்கிறார். சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிற லிபியாவில் சேர்ந்ததான சிரேனே அப்படிங்கிற ஒரு ஊரில் போய் குடியிருக்கிறார். யார்? இவர் ஒரு யூதன், இந்த சீமோன்கிறவர். இப்போ குடும்பமாக இப்போ எதுக்காக வந்திருக்கிறாங்க? பஸ்கா பண்டிகை எருசலேமில் நடக்குது. அதனால் எங்கே இருந்தாலும் யூதர்கள் என்ன பண்ணிடுவாங்க? அந்த பஸ்கா பண்டிகைக்காக வந்துடுவாங்க. இப்போ நம்ம கூட இந்த ஊர், நம்ம கிராம பகுதிகளெலாம் பார்க்குறப்போ அது மாதிரி வந்துடுறாங்க இல்லையா? ஏதாவது அந்த பண்டிகை, ஊர் பண்டிகைன்னு வச்சுக்கோங்க, உங்கள் உடனே என்ன செய்கிறாங்க? சொந்தக்காரங்களெல்லாம் போய் அழைச்சி கூட்டிகிட்டு வருவாங்க. ஆனால் எல்லாரும் அந்த பண்டிகைக்காக ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்கள்ல. அதே போல் இவங்களுக்கும் அந்த எருசலேமில் அந்த பஸ்கா பண்டிகைக்காக அவங்க என்ன செய்யப்படும்? எந்த நாட்டில், உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த பஸ்கா பண்டிகைக்கு அவங்க என்ன செஞ்சுருவாங்க? வந்து சேர்ந்துருவாங்க. அதே போல் தான் இவர் என்ன செஞ்சுருக்கிறாரு? குடும்பமாக வேற வராரு. வர்ற வழியில் பார்த்தா என்ன ஆயிட்டுருக்குது? ஒருத்தர் இப்படி வந்துட்டுருக்கிறாரு அப்படின்னா உடனே பக்கம் இவர் யார் என்னென்னலாம் கேட்குறாரு. கேட்ட உடனே இயேசு கிறிஸ்துவை பற்றி அங்கே சொல்லப்படுகிறது. இவர் தான் வந்தார், மேசியான்னு நாங்கள் நினச்சோம், ஆனால் இப்படிலாம் நிறையா அற்புதம் செஞ்சுருக்கிறாருங்க, அதிசயம் செஞ்சார். ஆனால் இவங்க எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க? தவறாக இப்படிலாம் சொல்லி இவரை சிலுவையில் அடிக்கிறாங்கன்னு ஒரு கூட்டம் சொல்லியிருக்கோம். இன்னொரு கூட்டம் என்ன சொல்லியிருப்பாங்க? இவருக்கு இது வேணும், ஏன்னா நம்முடைய கலாச்சாரத்தெல்லாம் இவர் என்ன செய்கிறாரு? மாற்றுறாரு, நம்ம மத சடங்குகளெல்லாம் முறிக்கிற மாதிரி வந்திருக்கிறார் இவர். ஆகினால இவரை என்ன செய்யணும்? இப்படி தான் சாவடிக்கணும் அப்படின்னு சொல்லி பல விதமாக பேசியிருப்பாங்க. அது அந்த டைமில் தான் இவர் கீழே வேற விழுந்துட்டார். உடனே அங்கே இருந்ததான ரோமர்களோட கஸ்டடியில் தானே இருக்கிறாங்க. ஆகையினால ரோம போர் சேவகன் என்ன செய்கிறாரு? இவர் பக்கத்தில் இவர் சீமோன் இருக்கிறார், இந்த சிலுவை இயேசுக்கு தூக்கிட்டு வர்றப்ப பக்கத்தில் இருக்கிறாரு. உடனே இவரை யாருன்னே தெரியாது அவனுக்கு.
அவனை ஒரு தட்டு தட்டி வார வந்து தூக்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. இவன் மறுத்திருக்கலாம், ஆனால் மறுக்க முடியாது. ஏன்? அவன் யார்? ஒரு போர் சேவகன், போலீஸே வந்து சொன்னால் நம்ம மறுப்போமா? வண்டி நிறுத்தினா நிறுத்தி தான் ஆகணும். நிறுத்தி உங்களோட லைசன்ஸு அது இதுன்னு எல்லாம் நான் நிறுத்த முடியாது, நான் எல்லாம் வச்சுருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டுலாம் போக முடியாது. நிறுத்தி நம்ம என்ன செய்யணும், லைசன்ஸ் எல்லாம் எடுத்து காமிச்ச பிறகு சரி போங்கன்னு விடுவாங்க. ஆனால் அதுவே தப்பு செஞ்சவங்களா இருந்தாங்கன்னா இன்னும் கட்டாயம் அதுக்கு வேண்டியது தண்டனைகள் கிடைக்கும். சரி, இப்போ இங்கே அந்த போர் சேவகர்கள், அதாவது அந்த அதிகாரிகள் அவனை பலவந்தப்படுத்தி கட்டாயப்படுத்தி இதை சுமக்க சொல்கிறாங்க. எதை? சிலுவையை. அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, சிரேனே ஊரானும் அலெக்சந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனும் ஆகிய சீமோன். இந்த அலெக்சந்தர், இந்த ரூப் அப்படிங்கிறவங்களாம் நீங்கள் பின்னாடி அந்த பவுலுடைய நாட்களில் பார்க்குறப்ப அவங்கள் உண்மையாகவே தேவனுடைய ஊழியக்காரர்களாக, தேவனை உத்தமமாக சேவித்தவர்களாக அவங்க இருந்திருக்கிறாங்க. அந்த அப்போஸ்தலர் ரோமர் 16வது அதிகாரம், ரோமர் 16வது அதிகாரம் 13வது வசனத்தில் நம்ம பார்க்குறப்ப இதை பார்க்குறோம். ரோமர் 16:13 நான் உங்களுக்காக அதை வாசிக்கிறேன். 16:13 கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபையும் எனக்கு தாயாகிய அவனுடைய தாயையும் வாழ்த்துங்கள் அப்படின்னு சொல்லி பவுல் வந்து அந்த ரோமருக்கு எழுதுகிறதான அந்த கடிதத்தில் எழுதுறாரு, லெட்டரில் எழுதுறாரு. ஏன்னா கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபு, அந்த ரூஃபஸ், இங்கிலீஷில் வந்து ரூஃபஸ்ன்னு சொல்லப்பட்டிருக்கு, அந்த ரூஃபஸ். அப்புறம் அவங்களுடைய அம்மானா யாரு? இந்த சீமோனுடைய மனைவி. சரியா? அப்போ அந்த சீமோன் அப்படிங்கிறவருடைய பிள்ளைகளையும் அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்திருக்கிறாங்களா? கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களா இருந்திருக்கிறாங்க. அவங்க தேவனை நேசிக்கிறவங்களா இருந்திருக்கிறாங்க. அடுத்ததாக தேவனுக்கு ஊழியம் செய்கிறவங்களாக இருந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்டதான சீமோன் பலவந்தப்படுத்தப்பட்டு தான் அவன் என்ன செய்கிறான்? அந்த சிலுவையை சுமந்தான். இப்போ அதே போல தான் இப்போ ஒருவேளை நம்ம கிறிஸ்தவ குடும்பங்கள்லாம் நம்ம பார்க்குறப்போ சின்ன வயசுலேயே இப்போ எங்களெல்லாம் பலவந்தப்படுத்தி தான், எங்களெல்லாம் என்ன கம்பல் பண்ணுவாங்க. சின்ன வயசில் சண்டே ஸ்கூல் கட்டாயம் போகணும், இந்த வசனம் கட்டாயம் என்ன செய்யணும், மனப்பாடம் பண்ணணும், இதெல்லாம் ஒப்பிச்சாதான் உனக்கு இன்றைக்கி சாப்பாடு அப்படிலாம் சொல்லி கட்டாயப்படுத்துவாங்க. இப்போ நீங்கள் கூட இந்த உங்கள் பிள்ளைகளை என்ன செய்கிறீங்க, கட்டாயப்படுத்தணும். அதுங்களுக்கு ஆனால் இப்போ தெரியாது, என்ன சும்மா ஜெபம் பண்ணி எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணுன்றாங்க, எப்போ பார்த்தாலும் பைபிள் படிங்கிறாங்க, இந்த வேலையே இல்லைன்னு அவங்களுக்கு கஷ்டமாக தோணும். ஆனாலும் அப்படிதான் இந்த சீமோனை கூட கட்டாயப்படுத்தி தான் அவனை சிலுவையை என்ன செய்ய வச்சாங்க, சுமக்க வைத்தார்கள். ஆனால் அது பின்னாடி அவன் யோசித்து பார்த்தான், அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பார்வை அது எல்லாமே அவனை கவர்ந்தது. ஆகையினால அவன் என்னவா மாறிட்டான்? இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்கிறதான ஒரு சீஷனாக அவன் பின்னாடி நாட்களில் வாழ்ந்ததுனால தான் அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய மனைவி எல்லாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாக என்ன செஞ்சுருக்கிறாங்க, இருந்திருக்கிறாங்க. அப்போ சிலுவையை சுமந்ததான இயேசுவினுடைய சிலுவையை அப்படி சுமந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணதான அந்த சீமோன் பலவந்தப்படுத்தப்பட்டு தான் அவன் என்ன செய்தான், அதுக்குள்ளார வந்தான். கிறிஸ்தவனா என்ன செய்தான், அந்த இதனால ஃபோர்ஸ் பண்ணி வந்துட்டான். இப்போ சின்ன பிள்ளைங்க இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, கிரேசி, கேத்ரின், இவங்கெல்லாம் சின்ன வயசுலேருந்து என்ன செய்கிறாங்க, வந்துட்டுருக்குறாங்க. இப்போ வந்து ஆனால் ஆண்டவருக்குள்ளார இப்போ என்ன செஞ்சுருக்கிறாங்க, அவங்க நல்லா கனி கொடுக்குற பிள்ளைகளாக ஆண்டவர் அவங்கள மாற்றி இருக்கிறார். எப்படி? அவங்க அம்மா அப்பா வந்தாங்க, சின்ன வயசுலேருந்து அவங்கள என்ன செய்ய, ஏய் வா சர்ச்சுக்கு வா அப்படின்னு கட்டாயப்படுத்தி என்ன செஞ்சுருப்பாங்க, இழுத்துக்கிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் இப்போ அவங்க ஆண்டவருக்குள்ளாக இருக்கிறாங்கங்கிற ஒரு சந்தோஷத்தை காட்டிலும் வேறொரு சந்தோஷம் நம்மளுக்கு இல்லை. அப்போ அதே போல் தான் இப்போ இந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறாங்கல்ல, இவங்களெல்லாம் கட்டாயப்படுத்தி தான் நம்ம என்ன செய்கிறோம். இப்போ வீட்டில் விளையாடலாம்ல, வேறு பிள்ளைகள்லாம் இருக்குது இல்லை, ஆனால் இப்போ என்ன செஞ்சுருக்கீங்க, பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்திருக்கிறீங்க. அப்போ கட்டாயப்படுத்துவது கட்டாயம் நம்ம செய்யணும். நம்ம ஆண்டவரை அறிந்து கொண்டோம், நம்மளுடைய பிள்ளைகளையும் கட்டாயப்படுத்தி நம்ம கொண்டு வந்தோன்னா ஒரு நாள் ஆண்டவர் அந்த பிள்ளைகளை என்ன செய்வார், தொடுவார். அவங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் தேவனை பின்பற்றி போகிறவங்களா என்ன செய்வாங்க, ஆண்டவர் அவங்கள மாற்ற முடியும். அப்போ அந்த சிலுவையை பார்த்ததான சுமந்ததான அந்த சீமோன் கடைசி நாட்களில் அவன் தேவனுக்கு உகந்தவனாக மாறினான். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்ததான அந்த அடுத்ததாக நம்ம அந்த ரோம சேவகர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அந்த அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, அவரை போட்டு அடித்தாங்க, இது பண்ணாங்க. அவங்களாம் எதாவது செஞ்சுருப்பாங்க ரோம சேவகர்கள், அவங்க கூலிப்படைகள். என்ன ஒரு எந்த விதமான நம்ம அந்த ஃபில்மெல்லாம் பார்த்தோன்னா தெரியும், அந்த இயேசு படம் பார்த்தோம்ல, அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஈவு இறக்கம் இல்லாமல் என்ன செய்வாங்க, அடிப்பாங்க. அவங்களுக்கு என்ன, ரோமர் ராஜா அங்கே கட்டளை கொடுத்துருக்குறாங்க, நம்ம அதை என்ன செய்கிறோம், அதனால் ஈவு இறக்கம் இல்லாமல் தான் அவங்க என்ன செய்தாங்க, அவங்களுடைய பார்வையில் பார்க்குறப்ப இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு ஏதோ ஒரு கள்ளன் திருடன் அப்படிப்பட்டவனா அவ தான் ஒரு என்ன செய்ய, ஒரு அடிமை, ஒரு கைதியாக வந்ததை அவனை அடிக்கிறாங்க, அவ்வளோதான்.
அப்படிதான் அவங்களுக்கு காணப்பட்டா. யாருக்கு? ரோம சேவகர்களுக்கு. கடைசியில் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்த பொழுதும் அவங்களும் என்ன செய்கிறாங்க? சேர்ந்து எல்லாம் கிண்டல் கேலி எல்லாம் பண்ணுறாங்க. அந்த ஏலி ஏலி லாமா சபக்தானி அப்படிலாம் சொல்கிறப்ப உடனே இவங்க என்ன செய்ய, ஏலியை கூப்பிட்றான் பாருப்பா, அவங்கள பார்க்குறா பாருப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே நேரத்தில் அப்புறம் என்ன சொல்கிறாங்க, இவன் பெரிய என்னமோ தேவனுடைய குமாரன் சொன்னால், உண்மையாகவே தேவனுடைய குமாரனாக இருந்து அந்த சிலுவையிலேருந்து இறங்கி வரட்டும் அவன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? பரியாசம் எல்லாம் பண்ணுறாங்க, கேலி பண்ணாங்க. ஸோ ரோம சேவகர்களுக்கு இயேசு கிறிஸ்து ஒரு கேலி பொருளாக தான் என்ன செய்துட்டாரு? மாறிட்டார். நல்லா அப்படியே உருட்டி விட்டு என்ன செய்கிறாங்க? அடிக்கிறாங்க. ஆனால் அதில் அங்கேயே கூடவே இருந்ததான 100க்கு அதிபதி, 100 பேருக்கு அதிபதியாக இருந்தவர், ஆஃபீஸராக இருந்தவர், அவர் கூடவே அதெல்லாம் பார்க்குறாரு. அவர் கூட கட்டளையெல்லாம் கொடுத்துருக்கலாம், கமெண்ட் கொடுத்துருக்கலாம், அடிப்பா இந்த இதை வச்சு அடி அதை வச்சு அடின்னு என்ன செய்வாங்க? கொடுத்தாங்க. ஆனால் அந்த எருசலேம் வீதிகள்லையும் வர்றப்ப அவர் கூடவே இருந்து பார்க்குறான். என்ன இந்த மனுஷன் இவ்வளோலாம் செஞ்சாலும் இயேசு எப்படி இருக்கிறாரு? பொறுமையாக தானே இருக்கிறாரு, அமைதலாக தானே இருக்கிறாரு, இவர் எப்படி ஒரு முறுமுறுப்பு இல்லையே இவர்கிட்ட அப்படின்னு சொல்லி அவர் பார்த்து கொண்டே தான் 100க்கு அதிபதி பார்த்துட்டே இருக்கிறாங்க. கடைசியில் அவரை சிலுவையிலையும் அரைஞ்சி அவர் எல்லாம் முடிந்ததுன்னு சொல்கிறாரு பாருங்களேன். அப்படி சொன்ன உடனே இந்த 100க்கு அதிபதி என்ன சொல்கிறார் தெரியுமா? மெய்யாகவே இவ தேவனுடைய குமாரன் தான் அப்படின்னு சொல்லி அந்த 100க்கு அதிபதி சொல்கிறார். அதை வாசிக்கலாமா நம்ம? லூக்கா 23வது அதிகாரத்தில் அதில் நம்ம பார்க்குறப்ப இயேசு கிறிஸ்து சொன்னதான வார்த்தைகள் எல்லாம் வருது. 34 பார்க்குறப்போ, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. யாரை பார்த்து? தன்னை எல்லாம் பரிகசிக்கிறாங்க, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, அதெல்லாம் அவங்களெல்லாம் பார்த்து அவங்க தெரியாமல் செய்கிறாங்கப்பா, அவங்களெல்லாம் நீங்கள் மன்னிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பிதா கிட்ட வேண்டுறாரு. அடுத்தது 43 நம்ம பார்க்குறப்போ, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதீசில் இருப்பாய் அப்படின்னு சொல்லி யாரை பார்த்து சொல்கிறாரு? பக்கத்தில் இருக்கிறதான ஒரு கள்ளன், அவன் பார்த்து என்ன செய்கிறாரு? 2 பக்கத்தில் 2 கள்ளன்களை அடிச்சிருந்தாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து இங்கே இருக்கிறாருன்னா இங்கே பார்க்குற மாதிரி இப்படி அடிக்க மாட்டாங்க, முன்னாடி இங்கே இந்த சைடில் ஒன்று, இந்த சைடில் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அப்படி அடித்திருந்தப்போ ஒருத்தன் வந்து என்ன செய்கிறான்? அவரை கிண்டல் கேலியெல்லாம் பண்ணுறான். ஆனால் இன்னொருத்தன் சொல்கிறான், என்ன சொல்கிறான்? நம்ம நியாயப்படி நம்ம என்ன செஞ்சுக்கப்பட்டிருக்கிறோம்? தண்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அவர் அப்படி அல்ல. ஆகையினால நீ இப்படியெல்லாம் சொல்லாதப்பா, இவரோ தகாததொன்றும் நடப்பிக்கவில்லையே என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டான். அதுக்கு பிறகு இயேசுவை பார்த்து சொல்கிறான், ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னையும் நீங்கள் நினச்சிக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே இயேசு என்ன சொல்கிறாரு? உடனே அவனுக்கு ரட்சிப்பு, அந்த கள்ளனுக்கு உடனே ரட்சிப்பு. இன்றைக்கு நீ என் கூட பரதீசில் இருப்பாய், நான் போகிற இடத்த அந்த பரலோகத்துக்கு உன்னையும் நான் என்ன செஞ்சுட்டு போகிறேன்? கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி சொல்கிறாரு. ஆகையினால இந்த இடத்துல இதெல்லாம் இவர் பார்த்துட்டே இருக்கிறார். யார்? பக்கத்தில் இருந்த 100க்கு அதிபதி பார்க்குறாரு. கடைசியாக அப்புறம் என்ன நடக்குதுன்னா 44வது வசனத்தில் பார்க்குறோம். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி நேரமாக இருந்தது. 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. ஒரே இருள். அந்தகாரம்னா இருள். சூரியன் எப்படி போயிடுச்சான்? இருள் அடைஞ்சு போயிடுச்சு. பிரகாசமாக இருந்த சூரியன் வந்து இப்போ எப்படி போயிடுச்சு? கருத்து போயிடுச்சு. தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவில் 2ஆக கிழிந்தது. மேலேருந்து கீழாக 2ஆக கிழிஞ்சிச்சு. கீழேருந்து மேலே கிழிச்சிடலாம் இல்லையா? ஒரு காற்று வேகமாக அடித்தா கூட என்ன செஞ்சிடும்? கீழேருந்து மேலே. ஆனால் அந்த திரைச்சலை எப்படி கிழிஞ்சதான்? மேலேருந்து கீழே 2ஆக கிழிந்தது. அடுத்தது இயேசு என்ன செய்கிறாரு? பிதாவே உம்முடைய கைகளிலே என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு தன்னுடைய ஜீவனை விட்டார். அப்போ 100க்கு அதிபதி 47வது வசனம், 100க்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு, ஸோ அப்போ முதல்ல இருந்து கூடவே இருக்கிறார். யார்? 100க்கு அதிபதி. அந்த சேவர்கள் அடிக்கிறப்ப கூடவே தான் இருக்கிறாரு. அவரே கூட கட்டளை கொடுத்துருக்கலாம். எல்லாமே பார்த்துட்டே இருக்கிறவர். இப்பொழுவெல்லாம் நடந்தும் இந்த இயேசு என்ன செய்யலை? முறுமுறுக்கலை, கோவப்படலை. சுற்றி இருந்தவங்களை தனக்கு எதிராக செஞ்சவங்களை பார்த்து என்ன செய்யலை? ஒரு வார்த்தை சொல்லவே இல்லையே. இப்படிப்பட்டதான இந்த மனுஷன் மெய்யாகவே நீதிபரனாக இருந்தான் என்று சொல்லி தேவனை
மகிமைப்படுத்தினான். உடனே ஆண்டவருக்கு என்ன செய்தாராம்? மகிமை செலுத்தினான். சரித்திரம் சொல்லுகிறது, இந்த 100க்கு அதிபதி அதுக்கு பின்னாடி அந்த ரோமருக்குரிய அந்த அதிகார அந்த இதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் இயேசுவை பின்பற்றி அவருடைய சீஷனாக நிறைய இடங்களில் போய் இயேசுவை அறிவித்தவராக இருந்தார் என்று சொல்லி வரலாறு சொல்லுகிறது இந்த 100க்கு அதிபதியை பற்றி. ஆகையினாலே நம்ம பார்க்கும் பொழுது அந்த சிலுவை அருகிலே இருந்ததான 100க்கு அதிபதியை அந்த சிலுவை என்னது மாற்றியது. அதே போல் அந்த சீமோனை என்ன செய்தது? சிலுவை மாற்றியது, சிலுவை மரணம் மாற்றியது. அதே போல் அடுத்தது அதே இதில் நம்ம படிக்கிறப்ப 50வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம், யோசேப்பு என்று பெயர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான். அவன் உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான். அவன் யூதருடைய பட்டணங்களில் ஒன்றாகிய அரிமத்தியாவிலிருந்து வந்தவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு காத்திருந்தவனும் யூதர்களுடைய ஆலோசனைக்கும் செய்கைக்கும் சம்மதியாதவனுமாய் இருந்தான். அவன் பிலாத்துவினிடத்திலே போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டு அப்படின்னு சொல்லி அதில் சொல்லப்பட்டிருக்கு. அங்கே பக்கத்திலேயே நின்னதான யோசேப்பு, இவன் யாருன்னு சொல்லப்பட்டிருக்குதுன்னா, இவன் ஒரு கவுன்சிலர், ஆலோசனைக்காரன். அவன் உத்தமன் நீதிமானாக இருந்தான். ஆனால் இவன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு காத்திருந்தான். ஆனால் யூதருக்கு பயந்ததுனால வெளிப்பிரகாரமாக என்ன செய்யலை? இயேசுவை மேசியான்னு சொல்லி என்ன செய்யலை? அறிக்கை செய்யலை. ஆனால் உள்ளத்துக்குள்ளார அவன் என்ன செய்ய, இப்போ நிறையா இந்து பகுதியில் இந்து ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? ஆண்டவரை தெரிஞ்சு கொண்டு வர்றாங்க. அவங்க கொஞ்ச நாள் என்ன தான் செய்ய வேண்டியிருக்கு? வெளியில் தெரியாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவை கொஞ்ச நாளைக்கு அப்படி தான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? வணங்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு ஆண்டவர் அப்படியே அவங்கள வச்சிருக்க மாட்டார். ஒரு சூழ்நிலை வரும், அந்த நேரங்களில் அவங்க தாராளமாக என்ன செய்ய முடியும்? ஆண்டவருக்கு சாட்சியாக மாற முடியும். அதே போல தான் இங்கே ஒரு தைரியம் இல்லாதவனாகத்தான் இருந்தான். யார்? யோசேப்பு. அப்படிப்பட்டதான யோசேப்பு இப்போ இயேசு சிலுவையில் மரித்த பின்பதாக தைரியம் அடைந்து இப்போ போய் பிலாத்துக்கிட்ட போய் அந்த சரீரத்தை, அதாவது இப்போ பிரேதம் ஆயிடுச்சு இல்லையா, இயேசு செத்து போயிட்டார். ஆகினால அவருடைய சரீரத்தை அடக்கம் பண்ணுவதற்காக பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரின்னு சொல்லி அவரும் பெர்மிஷன் கொடுத்த உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க? அவர் தனக்காக வெட்டப்பட்டதான அவருக்கு அந்த நாட்களில் அவங்கவுங்க என்ன செஞ்சுக்குவாங்களாம்? அவங்கவுங்களுக்கு ஒரு கல்லறையை வெட்டி வச்சுக்கிடுவாங்க. அந்த மாதிரி வெட்டப்பட்டதான ஒரு கல்லறை, அதில் ஒருத்தரும் ஒரு நாளும் அதில் வைக்கப்படாத ஒரு கல்லறை. அந்த கல்லறையில் இயேசுவை என்ன செய்வதற்காக, அடக்கம் பண்ணுவதற்காக எடுத்துக்கொண்டு போனார். அப்போ அவர் மட்டும் இல்லை, அவரோட கூட நிக்கோதேமு என்னப்பட்டதான அந்த நிக்கோதேமும் கூட போகிறாரு. மார்க்கு 15வது அதிகாரம், மார்க்கு 15:39 வசனத்தில் நம்ம பார்க்குறோம். 39 அந்த 39லேருந்து நம்ம படிக்கிறப்ப அந்த 100க்கு அதிபதியை பற்றி நம்ம பார்க்குறோம். 100க்கு அதிபதியை குறித்து அதில் நம்ம இன்னும் நல்லா அதிகமாக நம்ம பார்க்க முடியும். அடுத்தது நிக்கோதேமும் என்ன செய்கிறாரு? அவரோட கூட சேர்ந்து அவனுக்கு வேண்டியதான அந்த கல்லறையில் போட வேண்டிய எல்லா காரியத்தையும் செய்கிறாங்க. யோவான் 19வது அதிகாரம், யோவான் 19வது அதிகாரம் 38லேருந்து நீங்கள் அதை படிக்கலாம். நீங்கள் அப்புறமா படிச்சுக்கோங்க. 39வது வசனம், ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கோதேமு என்பவன் வெள்ளை போலமும் கரி போலமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமைப்படியே சுகந்த வர்க்கமிட்டு சீலைகளை சுற்றி கட்டினார்கள். அப்புறம் அங்கே போய் என்ன செய்கிறாங்க? ஒரு கல்லறை தோட்டத்தில் கொண்டு போய் அவரை வைக்கிறாங்க. இதை செஞ்சது யாரு? யோசேப்பு, நிக்கோதேமு. இந்த நிக்கோதேமும் பார்த்தீங்கன்னா அவனும் ஒரு நாள் இயேசுவை சந்திக்கிறதுக்கு ராத்திரியில தான் வந்தான், இயேசுகிட்ட வந்தான். ஆகையினால இவங்க எல்லாம் பயந்து இருந்தவங்க, யூதர்களுக்காக பயந்து இருந்தாங்க. ஆனால் இயேசுவின் மரணம், அந்த சிலுவை மரணம் இவர்களுக்குள்ள என்னத்தை உண்டாக்கினது? ஒரு தைரியத்தை கொடுத்தது. ஆகையினாலே பயந்து கோழைகளாய் இருந்ததான அவர்கள் இந்த நாளில் என்னதான் மாறிட்டாங்க? நல்ல தைரியசாலிகளாய் மாறிட்டாங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவோட நம்ம எந்த அளவுக்கு நம்ம நெருங்கி இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அவருடைய தேவ பலன் நமக்குள்ளார என்ன செய்கிறது? தைரியம் உள்ளவங்களாக நம்மை மாற்றுகிறது. ஆகையினால தான் அந்த வசனம் சொல்லுகிறது, சிலுவை பற்றிய உபதேசம் நமக்கு, ரட்சிக்கப்பட்ட நமக்கு எப்படி இருக்கிறதா? தேவ பலனாய் இருக்கிறது. நம்ம தைரியமாக மற்றவங்களுக்கு என்ன செய்யலாம்? மற்றவர்களுக்கு தேவனை குறித்ததான சாட்சியை நம்ம மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். சிலுவை குறித்து நம்ம வெட்கப்படாமல் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு சாட்சி பகரும் பொழுது ஆண்டவர் நம் மூலமாக
மகிமைப்படுவார். நம்ம அறிந்து கொண்டதான சத்தியத்தை நம்மளே அப்படியே வச்சுக்கூடாது. முதலாவது நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும்? சாட்சியாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையே அவங்களுக்கு நடமாடு நிருபங்கள்னு சொல்லப்படும். வேறொரு சுவிசேஷம் தேவையில்லை. நீங்கள் போய் என்ன செய்தோ அவங்களுக்கு முன்னாடி கிறிஸ்துவை பிரதிபலிப்பவர்களாக வாழ்ந்தாலே உங்களை பார்த்து அவங்க என்ன செய்வாங்க? வந்து கேட்பாங்க, நீங்கள் எப்படி இப்படி ஆயிட்டீங்க, எப்படி இப்படி மாறுனீங்க, அந்த இயேசு எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களே என்ன செய்வாங்க? வருவாங்க. ஆகையினாலே நம்ம கண்களை மூடி நம்ம இந்த வேளையிலே ஆண்டுடைய சமூகத்திலே நம்ம கொஞ்ச நேரம் இதை சிந்தித்து பார்ப்போம். அந்த சிலுவை யூதருக்கு இடரலாக இருந்தது, கிரேக்கருக்கு அது பைத்தியத்தை போல காணப்பட்டது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. நம்ம புறஜாதிகள் தேவனைக்கு நம்மளுக்கும் அதுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே கிடையாது. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக பைத்தியம் மாதிரி இருக்கிற நம்மை தெரிந்து கொண்டார். நிறைய இருக்கிறவங்களை அவமானப்படுத்துறதுக்காக ஒன்றும் இல்லாத நம்மை தேவன் என்ன செய்து கொண்டார்? தெரிந்து கொண்டார். பலவீனரை வெட்கப்படுத்தும்படியாக, பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படியாக பலவீனமான நம்மை ஆண்டவர் என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். ஆகினாலே அந்த இயேசு கிறிஸ்து அந்த சிலுவை மரணத்தினால தான் இவ்வளோ பெரிய பாக்கியம், இவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் நமக்கு கிடைத்தது. அந்த இயேசு கிறிஸ்து தான் நமக்கு மீட்பாக இருக்கிறார். அவர் தான் நம்மளுக்கு பரிசுத்தமாக இருக்கிறார். அவர் தான் நமக்கு தேவ பலனாக இருக்கிறார். ஆகினால் அந்த இயேசு கிறிஸ்துவை ஒருவேளை இங்கே வந்திருக்கிறவங்கள யாராவது இயேசு கிறிஸ்துவை இன்னும் அறியாமல் அவரை உங்களுக்குள்ளார இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால், ஏசப்பா நீங்கள் எங்களுக்குள்ளார வாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா, ஏன்னால் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் மட்டும்தான் உங்களுக்காக சிந்தப்பட்டது. உங்களுடைய பாவங்களை போக்கும்படியாக, உங்களை பரிசுத்தமாய் மாற்றும்படியாக, உங்களுக்கு இருக்கிறதான அந்த அவமானமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு நீங்கும்படியாக, உங்களுடைய பலவீனங்கள் மாறும்படியாக, உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கிறதான போராட்டங்கள் மாறும்படியாக, உங்களுக்கு இருக்கிற தரித்திர நிலைமை மாறும்படியாக, உங்களுடைய வியாதி நீங்கும்படியாக இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் அந்த சிலுவை மரத்திலே அவர் தொங்கின பொழுது சிந்தப்பட்டது. அந்த ரத்தம் இன்றும் ஜீவனுள்ளதாய் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறது, நமக்காக இன்றும் ஜீவனுள்ளதாக இருக்கிறது. ஆகையினால இந்த வேளையிலே உங்களை இயேசுக்கு ஒப்பு கொடுத்து, ஏசப்பா எனக்குள்ள வாங்க, எனக்காக சிந்தப்பட்ட அந்த இயேசுவின் ரத்தத்தினால என்னை முழுவதுமாக என்னை கழுவி நீங்கள் சுத்திகரிங்க, என்னை பரிசுத்தமாய் மாற்றுங்க என்று சொல்லி நீங்கள் அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் ஏற்கனவே நம்ம ரட்சிக்கப்பட்டதான நமக்கு இயேசு கிறிஸ்து தேவ பலனாக இருக்கிறார். ஆகையினால நீங்கள் அவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே, எங்களை விட படித்தவங்கள்லாம் இருக்கிறாங்கப்பா, எங்களை விட செல்வந்தர்கள்லாம் இருக்கிறாங்க ஆண்டவரே, ஆனால் எங்களை விட பலமுள்ளவங்க இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் எங்களை தேடி வந்தீங்களே, எங்களுக்கு இவ்வளோ பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்தீங்களே, பலவீனராக எங்களை தெரிந்து கொண்டீரே, தரித்திரத்தில் இருக்கிற எங்களை நீங்கள் தெரிந்து கொண்டீரே, ஒன்றும் இல்லாத எங்களை நீங்கள் தெரிந்து கொண்டீரே, உங்களுடைய ஞானம் எவ்வளவு பெரியது என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு அதை நன்றி சொல்லி, இந்த வேளையிலே ஒருவேளை தைரியமற்றவர்களாய் காணப்பட்டா இந்த வேளையில் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என்னை தைரியப்படுத்துங்க, அந்த தைரியத்தின் ஆவியானவர் நீர் எங்களுக்குள்ளார வாங்கன்னு சொல்லுங்க. அவர் நம்மளுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த கிறிஸ்து இயேசுவினாலே அவருடைய அன்பு நமக்குள்ளார ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த அன்பு சகலத்தையும் தாங்கக்கூடியதான அன்பு, சகலத்தையும் பொறுமையாய் கடந்து செல்லக்கூடியதான அப்படிப்பட்டதான ஒரு அன்பு. ஆகினாலே அந்த அன்பினாலே உங்களுடைய இருதயங்கள் நிரப்பப்படும் பொழுது நம்ம மற்றவர்களுக்கு முன்பதாக நடமாடும் சுவிசேஷங்களாக நம்ம இருக்க முடியும். அதை பார்த்து அநேகர் இந்த உலகத்திலே தேவனை அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த வேளையிலே ஜெபத்தை ஏறெடுக்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம்.